இந்த வருஷத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒரு வாரம் கூட தவறக்கூடாது. ஆலயத்துக்கு சரியான வழி வர எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். சரியான நேரத்துக்கு வர ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப பரவாயில்ல, சீக்கிரம் வந்து பார்க்கணும்னு ಒಪ್ಪು ಕೊಟ್ಟು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಬಹುದು. ಕರ್ತರು ಮುಂದೆ ಆಶೀರ್ವದಿಸುವರು. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ವಾರವೂ ಸಹ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳದೆ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. இந்த வருஷம் பெரிய காரியம் செய்தார். ಈ ವರ್ಷ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಸತ್ಯத்தை சொல்றேன்மா, சொல்லட்டுமா? சத்தியத்தை சொல்றேன். ಪಾಸ್ಟರ್ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. புதிய வருஷம் வந்துச்சுன்னா, ಹೊಸ ವರ್ಷ ಬಂದ್ಬಿಟ್ರೆ, இந்த வருஷம் பாரு சூப்பர் என்றோம், அதெல்லாம் போய் ಈ ವರ್ಷ ನೋಡಿ ಸೂಪರ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. அதுதான், அது போய் ಅದು ಸುಳ್ಳು. எப்ப தெரியுமா சூப்பர்? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ ಸೂಪರ್? ஆமென், ஹalleluya. ஹalleluya. நாம மனம் திரும்புறோம் பாரு, அதுதான் சூப்பர். ನಾವು ಮನಸ್ಸು ಹೊಂದುವುದೇ ಸೂಪರ್. அது புதிய வருஷம், அதுவே ಹೊಸ ವರ್ಷ, அது நல்ல நாள், அதுவே ಒಳ್ಳೆಯ ದಿನ, அது நல்ல நாள். ಅದೇ ಒಳ್ಳೆಯ ದಿನ. நீ மனம் திரும்பினா புதிய வருஷம், புதிய நாள். ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರವೇ ಅದು ಹೊಸ ವರ್ಷ, இல்லனா ಹೊಸ ದಿನ. 50 வருஷம் இல்ல, 100 வருஷம் ஆனா இருப்பீங்க. 50 ವರ್ಷ ಅಲ್ಲ, 100 ವರ್ಷಗಳಾದ್ರೂ ಇದೆ. மனம் திரும்ப வேண்டும். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. அது ரொம்ப முக்கியமானது. ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ மனம் ಕಾರ್ಯ. திரும்பாம ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೇ ಇದ್ರೆ, ஹalleluya, ஹalleluya, இப்ப நமக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுத்து ஆசீர்வதிப்பான்னு சொன்னா ஆமென் கத்துவீங்க. நல்ல மெசேஜ். ஆனா அதெல்ல மெசேஜ். வாಗ್ದಾನದ ವಾಕ್ಯಗಳು நீங்க யாரு, நீங்க எப்படி இருக்க வேண்டும், நீங்க எப்படிப்பட்டவங்க என்பதை சொல்வதுதான் சூப்பர் மெசேஜ். ನೀವು ಯಾರು, ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರುವವರು, ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಎಂಬುದೇ ಸೂಪರ್ ಮೆಸೇಜ್. நீங்க ஆசீர்வதிச்சோம்னா உங்களுக்கு ಖುಷಿ. ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಆಮೇಲೆ ಆಶೀರ್ವದಿಗೆ பெருகுவாய், பெருகவே பெருகுவாய்னா ನೀನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿ ಹೆಚ್ಚುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಖುಷಿ. அதெல்லாம் கிடையாது. ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ. நாம புதிய வருஷத்துல ನಾವು யார் மனம் திரும்புறாங்களோ அவங்க புதிய வருஷம். ಯಾರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಹೊಸ ವರ್ಷ. நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க, புதிய மனம் திரும்பணும் சேலஞ்ச் பண்ணுங்க. ನೀವು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. மனம் திரும்பணும் சேலஞ்ச் பண்ணணும். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವವರೇ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಬೇಕು. எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. நாம் ஓசியா புத்தகங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ಹೋಶೇಯನು ಬರೆದ ಪುಸ್ತಕ 14வது அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென், ஹalleluya. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்திலே விழுந்தாய். ஆமென், ஹalleluya. ನೀನು ಜಾರಿ ಬಿದ್ದು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದಿ, ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಬಳಿಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಬಾ. ஆமென். நல்ல கவனித்த வசனங்கள் கவனிக்கணும். ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் மனம் திரும்பணும். ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. திரும்பாம இருக்கணுமா? ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೇ ಇದ್ದೀವಾ? மனம் திரும்பி ஞானஸ்நானம் நடந்தாச்சு. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾಯ್ತು. ஹalleluya. ஹalleluya. நான் இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು. இல்ல, அப்படி அல்ல. ಹಾಗಲ್ಲ. மனம் திரும்புற ಮಾನಸಾಂತರ மனம் திரும்பி பாருங்க, குளிச்சிட்ட உடனே ಸ್ನಾನ ಮಾಡಿದ ತಕ್ಷಣನೇ அவங்க சுத்தமா இருக்கணும்னு தெரியும். ಅವರು ಶುದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. அதை காத்துக்கொள்ளணும். ಅದನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. சில பேர் 10 நிமிஷத்துல அழுக்காகவும் இருக்கிறாங்க. ಕೆಲವು ಜನ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಗಲೀಜಾಗೋರು ಇದ್ದಾರೆ. 12 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் அது வேல்யூ. 10 ಗಂಟೆ ಕಾಲ ಇಲ್ಲ 12 ಗಂಟೆ ಕಾಲ ಅದು ಒಂದು ಸ್ನಾನ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಗಲೀಜಾಗೋದಕ್ಕೆ இல்லனா 24 hours சில பேர். ಇಲ್ಲಾಂದ್ರೆ 24 hours. சில பேர் வாரத்துக்கு கூட இருந்திருக்காங்க. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ವಾರಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ಸ್ನಾನ ಮಾಡೋರು ಇದ್ದಾರೆ. மாசத்துக்கு ஒரு முறை கூட இருந்திருக்காங்க. ತಿಂಗಳಿಗೆ ಒಂದ್ಸಲ ಸ್ನಾನ ಮಾಡೋರು ಇದ್ದಾರೆ. வருஷத்துக்கு ஒரு முறை கூட இருந்திருக்காங்க. ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಲ ಸ್ನಾನ ಮಾಡೋರು ಇದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. எப்பவுமே குளிக்கணும், டீசல் ஆட்றவங்க அப்பவே அவங்க மைண்டன் பண்ண இருப்பாங்க. க்ளீனா பாத்து ಯಾವಾಗಲೂ ಅವರು ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ரட்சிக்கப்பட்டு நாம் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ சில நாள் ஆன உடனே நம்ம என்ன பண்றோம்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಕೆಲವು ದಿನ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ரட்சிப்பை மறக்கிறோம். ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮರೆತು பரிசுத்தத்தை மறக்கிறோம். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಮರೆತು உபதேசத்துல கவனம் செலுத்துறது இல்ல. ಉಪದೇಶದ ಮೇಲೆ ಗಮನವನ್ನು
ಸಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. இரண்டாம் வசனம் என்ன சொல்கிறது? ಎರಡನೇ ವಾಕ್ಯ என் ಹೇಳ್ತಾ ಇದೆ, வார்த்தைகளை கொண்டு அஹ்? என் வார்த்தைகளை என் வார்த்தைகளை கொண்டு ஆ, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்ப சொன்னாரு? என் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி அவரை நோக்கி தேவரே ஆ. எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி ஆமென். எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளினால் காளைகளை செலுத்துவோம். மன திரும்புதல், ಮಾನಸಾಂತರ மன திரும்புதல் ரொம்ப முக்கியம். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இப்ப நான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு காரியம் இருக்கும், அதுல நான் மன திரும்பணும். ಇವಾಗ ಪಾಸ್ಟ್ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರುತ್ತೆ, ಅದರಿಂದ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. பாஸ்ட் இருப்பாரு, அவரு காரியத்துல இருந்து சில காரியத்துல மன திரும்பணும். ಪೌಲ್ ಪಾಸ್ಟ್ ಇದ್ದಾರೆ, ಅವರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸ್ವಭಾವ ಇರುತ್ತೆ, ಅದರಿಂದ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. நான் தானியல் ஆகட்டும், விஷயம் எல்லாமே பெரிய எல்லாமே சொல்றேன். பீட்டர் ஆகட்டும், மன திரும்புதல்ல நான் மன திரும்பினவர்களுக்கு கலைப்பட்டு இருக்கும், கண்ணுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும். அது எவைகள் என்பது சோதித்தறிந்து அது நீங்கள் நீக்கி விடுதலாக்க வேண்டும். ನಾವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರು ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತೆ, ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2 நாளாகமம் 7:14. ಎರಡನೇ ಪೂರ್ವಕಾಲವು கரெக்டா? 7:14. வாசிக்கணும். பைபிள் வாசித்து முன்னாடி அடிச்சிருக்கிறேன். வாசிப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை காட்டி ஜெபம் பண்ணி ஆமென். இப்ப நம்ம ஜெபம் பண்றோம். ஆமென். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆனா தன்னை காட்ட வேண்டும். ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இரண்டாவது ಎರಡನೇ ಕಾರ್ಯ ஜெபிக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. முதலாவது தன்னை தாழ்த்தணும். ಮೊದಲನೇದಾಗಿ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இரண்டாவது ಎರಡನೇದು ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு இதுதான் முக்கியமானது. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். ಅನೇಕ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು அப்பொழுது ஆ, பரலோகத்தில் இருக்கிற நான் ஆ, கேட்டு ஆமென். அவர்கள் பாவத்தை மன்னித்து ஆ, அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு யார் சொன்னது? தேவன் சொல்றாரு. கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து பாவனை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு அவங்க தேசத்துக்கு சேமத்தை சேமத்தை கொடுப்பேன். கொடுப்பார். அல்லேலூயா. ನನ್ನ ಹೆಸರಿನಿಂದ ಕರೆಯಲ್ಪಡುವ ನನ್ನ ಜನರು ದೀನತೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நீங்க வாசிக்க கூடாது, வாசிக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் தாழ்த்தி தன்னை ஜெபிக்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. என் நாமம் தரிக்கப்பட்ட ನನ್ನ ನಾಮವನ್ನು என் ಧರಿಸಿದ ஜனங்கள் ನನ್ನ ಜನರು ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மன திரும்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. கிறிஸ்துவுக்கு தன்னை தாழ்த்த வேண்டும். ಕ್ರೈಸ್ತರು ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்பவுமே தன்னை தாழ்த்தப்பட வேண்டும். ಯಾವಾಗಲೂ ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி போதும். அப்ப என்ன பண்றாங்க? அப்புறம் தான் இயேசு சொல்றாரு, ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. ஆமென். உங்களை உயர்த்தணும் வேண்டாமா? ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಬೇಕೋ ಬೇಡವೋ? யார் பேசுறாங்களோ அவங்க தூக்கி பாத்துக்காங்க. உள்ள யாருன்னா நான் பேசுறாங்கன்னா தூக்கி அந்த பொண்ணு பேசுறாங்க. ಯಾರಾದ್ರೂ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಆ ಕಡೆ ஏன் நான் வாசிக்கிறதுக்கு வந்துக்கிறோம்ல? ಯಾಕಂದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು சும்மா ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. நான் வந்தில்ல. ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ, நம்ம ஆண்டு ஆசிர்வதிக்கிறோம். ನಮ್ಮ ದೇವರ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. அதெல்லாம் வந்திருக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ. நல்லா கவனிங்க. ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. 2:39 கூட வாசிக்கிறோம். ಎರಡನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 30:9. நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்படுத்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் எது ஏதுவாகும்? முதலாவது நீங்க கர்த்தரிடத்திற்கு திரும்பினால்
முதலாவது கர்த்தருக்கு நீங்கள் கர்த்தருக்கு திரும்பினால் ಮೊದಲನೇದಾಗಿ ಯೆಹೋವನಿಗೆ ವಿಧೇಯರಾದರೆ உங்கள் சகோதரரும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. உங்க சகோதரரும் உங்கள் ನಿಮ್ಮ பிள்ளைகள் ಸಹೋದರರು உங்கள் பிள்ளைகளும் இரண்டாவது உங்க பிள்ளைகளும் தங்களை ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು தங்களை சிறைப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். மன திரும்புறது எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ ನೋಡಿ. மன திரும்புறதுன்னா எப்படி? ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದು ಅಂದ್ರೆ ಏನು? ஆமென். அப்ப ஏசாயா 55:7 எழுதுறாரு. ಯೆಶಾಯ 55:7 ಬರೀತಾ என்ன ಇದ್ದಾರೆ. எழுதுறாரு பாரு. ಏನು ಬರ್ತಾರೆ ನೋಡಿ. துன்மார்க்கன் தன் வழியையும் பார்த்தா முக்கியமானது. துன்மார்க்கன் தன் வழி. அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு. ஆனா நம் துன்மார்க்கர் இல்ல, ரட்சிக்கப்பட்ட கூட நீ துன்மார்க்கருடைய வேலை செய்யணும் இருக்கிறாங்க. தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்துல திரும்ப கடவன். கர்த்தரிடத்துல திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன் வழியை விடணும். ದುರ್ಮಾರ್ಗನು ತನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಿಡಬೇಕು. ஒரு துன்மார்க்கன் அவன் சபிக்கப்பட்டவன். ದುರ್ಮಾರ್ಗನು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನು. தேவனுக்கு எதிரான ದೇವರಿಗೆ ಅವನು ವಿರೋಧವಾಗಿರುವಂತವನು. ஆனா நாம ಆದ್ರೆ ನಾವು ಕಳುವப்பட்டவங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்கள் சிறப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்துக்கு திரும்புவதற்கும் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் நம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை. ஒரு காலம் உங்களை விட்டு அவர் விலகுவதில்லை. ಒಂದು ಕಾಲನು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಕದಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். ದೇವರು ಕರುಣೆಯುಳ್ಳವರು. நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலகுவதில்லை என்றார். ಯೆಹೋವನ ಬಳಿಗೆ ಹಿಂತಿರುಗಿರಿ, ಆಗ ಯೆಹೋವನು ಅವರನ್ನು ಆದರಿಸುವನು. இன்னைக்கு தேவன் மனம் திரும்பாவிட்டா மனம் திரும்பின உண்மையா மனம் திரும்பினா ನಿಶ್ಚಯವಾಗಿ உங்க குடும்பம் முழுவதும் மனம் திரும்பும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುತ್ತಾರೆ. நீங்க மனம் திரும்பினா உங்க கணவன் மனம் திரும்புவாங்க. ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದರೆ ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು ಮಾನಸಾಂತರ அந்த ஒரு ஸ்பிரிட் அந்த பசுதாவி அவன் தொட ஆரம்பிக்கும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅವರನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. சில குடும்பத்துல பாருங்க எல்லாம் மனம் திரும்பி இருக்காங்க, தன் குடும்பம் சமாளித்து வர்றாங்க. ಕೆಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡಿ ಅವರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದಾರೆ, ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ಸಮಾಲಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா அல்லேலூயா. மாத்திரம் வர்றாங்க, சில கர்த்தரோடு இருக்கிறது. ಆಲಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಬರ್ತಾರೆ ಕೆಲವರು, ಆದರೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. எரேமியா சொல்ற வார்த்தை கூட ಯೆರೆಮೀಯನು ಹೇಳುವಂತ ಮಾತು 18 அதிகாரத்தை கூட நீங்க எடுத்துக்கொண்டாலும் 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಾಗ 18ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಾಗ 18:23 18:23 ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலைபாதக யோசனைகள் எல்லாம் நீர் அறிவீர். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்களுக்கு மறைவாக மூடாமல் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்யும் கொலைபாதக யோசனைகள் எல்லாம் ஆமென் நீர் அறிவீர். ஆமென். அவர்களுடைய அக்கிரமத்தை உமது கண்களுக்கு மறைவாக மூடாமல் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் உமக்கு முன்பாக கவிழ்க்கப்பட கடவர்கள். உமது கோபத்தின் காலத்திலே இப்படி அவர்களுக்கு செய்யும். இந்த ஆண்டுல நாம ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲೇಬೇಕು. ஏமாத்துறாதீங்க, ಏಮಾರ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வருஷத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு, என்னை பலப்படுத்துவாரு. நாம எடுத்த வசனங்கள் ஆண்டவரின் வசனம் கொடுத்து ஆண்டு சொன்னாரு, இதெல்லாம் வேஸ்ட்.
ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪಾಸ್ಟರ್ ತೆಗೆದಿದ್ರು, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಅದೆಲ್ಲ ಬೇಡ ಎಂದು. கடவுளுக்குள்ள வந்து மனம் திரும்பினாதான் இந்த வசனம் எல்லாம் நிறைவேறும். ಕರ್ತನಲ್ಲಿ ಬಂದು ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರವೇ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರುತ್ತವೆ. அப்போது நாம இன்னைக்கு ஆலயத்துக்கு வருவதனால, கையில பைபிள் இருக்கிறதுனால நாம நீதிமான் ஆகுவதில்லை. நாம நாவை முதலாவது நாம நாவ அழுக்கணும், முதலாவது நாம் நாவை பரிசுத்தப்படுத்தணும். ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, ನಮ್ಮ ನಾಲಿಗೆಯನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. 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 ஏன்னா நாவுனால நம்ம சபிக்கப்பட்டவங்களா இருக்க கூடாது. ನಮ್ಮ ನಾಲಿಗೆಯಿಂದ ನಾವು ಶಾಪಗ್ರಸ್ತರಾಗಿರಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் மனம் திரும்புறீங்க, எங்க மனம் திரும்புறீங்க தெரியுமா? ನೀವು ಎಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಾ? எங்க மனம் திரும்புறீங்க? ಎಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೀರಾ? ஆசீர்வாத பக்கம், ಆಶೀರ್ವಾದದ ಪಕ್ಕ, உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் பக்கம், ನಿಮ್ಮ ಆಯುಷ್ಯ ದಿನಗಳ ಪಕ್ಕ, நித்திய ஜீவன் பக்கம், ನಿತ್ಯ ಜೀವದ ಕಡೆಗೆ, சர்வவல்ல பக்கம். ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರ ಕಡೆಗೆ. ஹalleluya. ஹalleluya. உங்க நோய் தானா மறைந்து போகும். ನಿಮ್ಮ ರೋಗಗಳು ತನ್ನಿಂದ ತಾನೇ ಮರೆದು ಹೋಗುತ್ತೆ. நீங்க மன திரும்பல் சொன்ன உடனே நீங்க நான் செய்த ஒரு அடிமையான பாவங்களை விடணுமா என்று நீங்க நினைக்கிறீங்க. அதனால அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாது, அந்த பாவம் உங்களை வாழ வைக்காது, உங்களை வெறுமையாகவும் தரித்திரமாகவும் மாற்றும். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಡ್ಬೇಕಾ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟರೆ ನೀವು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஒரு யோபு 22 அதான் சொல்லப்படுகிறது. ಯೋಬನ ಪುಸ್ತಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 23 வசனம் கூட வாசிக்கிறோம். 22 23ನೇ ವಾಕ್ಯ. நீ சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்பினார். பாருங்க, எங்க மனம் திரும்பணுமா? சர்வ வல்லவர் சர்வவல்லவரிடத்தில் நீ மனம் திரும்பணும். ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವ ದೇವರ ಅಭಿಮುಖವಾಗಿ ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. கெட்ட வார்த்தைகள், ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು, விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಹ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಆಡುತ್ತಾರೆ. எத்தனை பேர்? ಎಷ್ಟು ಜನರು? அதுதான் உன் நோய் உனக்கு ஆடுது. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ರೋಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ. நோய் உன்னை ஆடுதுன்னா நீ பேசுற வாய்ப்பு தான். ರೋಗ ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಮಾತನಾಡಿದಂತ ಮಾತುಗಳು. ஆமென். ಹalleluya. நாவுல வருகிற சாபம் தான். ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಶಾಪಗಳು. நீ சர்வ சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் மனம் திரும்பினால் திரும்ப கடவீர்கள். என்னது? திரும்ப கடவீர். திரும்ப கடவுளீர்கள். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். பாத்தீங்களா? அக்கிரமம் உங்க கூடாரத்துல தூரமாக்குவீர். தூரமாக்கிடுவாராம். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಪಾಪವನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿ ಉದ್ಧಾರ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು. எல்லா வசனத்தை நீ கவனிக்கணும். ಸರಿಯಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. நீ சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப கட்டப்படுவீர். பாருங்க, மனம் திரும்பினால் ಮಾನಸಾಂತರ திரும்ப ಹೊಂದಿದರೆ கட்டப்படுவீர். அக்கிரமத்தை மனம் திரும்பி அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்டப்படுவீர்கள். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಮತ್ತೆ ಅದರಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೀರಾ. அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு ஆ, தூரமாக்குவீர். ஒரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள அக்கிரமம் ಒಂದು இருக்காது. ದಿನನೂ ಆ ಅಕ್ರಮ ನಿಮ್ಮ ಮನೆಯ ಒಳಗಡೆ ಬರುವುದಿಲ್ಲ. நீங்கள் பரிசுத்தமா இருந்தால் உங்க குடும்பம் இங்கே இருக்கும். ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಇಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. நீங்கள் மன திரும்பாத பட்சத்துல ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೇ ಇರುವಂತ ಸಮಯ உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பேசுகிறார், இது நீ செய்யக்கூடாது என்று சொல்லி நீ தள்ளி வைக்கிற தள்ளுவதனால நீ உயர முடியல, எதுவும் பெற முடியல. ನಿಮಗೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಹಿರಿಯರಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஹalleluya. இன்னைக்கு மன திரும்புதல் ரொம்ப முக்கியம். ಇವತ್ತು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஆமென். தயவு செய்து ದಯವಿಟ್ಟು நீதியான காரியங்களை நீங்கள் செய்யணும். ನೀತಿಯಿಂದ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಮಾಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க நான் சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்புவேன்? ಎಷ್ಟು ನಾನು ಮಾನಸಾಂತರ இப்போ ಹೊಂದಬೇಕು. செய்கிற ನೀವು ಮಾಡುವಂತ இப்ப செய்கிற பாவங்களை ಪಾಪಗಳನ್ನು வெறுக்கணும், ಪಾಪಗಳನ್ನು ತ್ಯಜಿಸಬೇಕು. விடுதலை ஆக்கணும். நீங்க பாருங்க என்ன பாவம் செய்றீங்க இப்போ சொல்லுங்க. ಏನ್ ಪಾಪ ಮಾಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ. இந்த பாவம் ಈ ಪಾಪ
உங்களை ನಿಮ್ಮನ್ನು மேற்கொள்ள போறது. ಇದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಅದು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆமென். Hallelujah. இந்த பாவம் உங்களை மேற்கொள்ள இருக்குது. ಈ ಪಾಪ ನಿಮ್ಮನ್ನು ಅದು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பரிசுத்தவான் ಪರಿಶುದ್ಧವಂತನು ஒரே ஒரு ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಂತನು ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಎಷ್ಟು ಒಂದು ಬಲ ಗೊತ್ತಾ? எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம். ಎಷ್ಟು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. யோபு ஒரே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணான். ಯೋಬನು ಒಂದೇ ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ದ. மனத்திரும்பினவர், ಮಾನಸಾಂತರ தேவனோடு இருந்தவர், தேவனோடு இருந்தவர், ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದವನು எல்லாம் மறுத்து எல்லாமே ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு நாள் ಎಲ್ಲ ಆಸ್ತಿಗಳೆಲ್ಲ ಅಳಿದು ಹೋಯಿತು. கர்த்தர் கொடுத்தார், ಕರ್ತನು ಕೊಟ್ಟನು, கர்த்தர் எடுத்தார், ಕರ್ತನು ತೆಗೆದುಕೊಂಡನು. கர்த்தர் நாமத்துக்கு ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ அவன் எத்தனையோ ஸ்தோத்திரம், ஆயிரம் ஸ்தோத்திரம் பண்ணான். பண்ணிட்டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறவன் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರುವವನೇ. அவன் ஸ்தோத்திரம் வெளியே பாருங்க காணப்பட்டது. ಅವನ ಒಂದು ಸ್ತೋತ್ರವು ಹೊರಗಡೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿತು. அந்த ஸ்தோத்திரம் இன்ன வரைக்கும் பேசப்படுது. ಆ ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ உங்க ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. கூடாரங்களிலே ನಿಮ್ಮ ಒಂದು ಮನೆಗಳಲ್ಲಿ சாபம் இருக்குதா? ಶಾಪವಿದೆಯಾ? ஹalleluya. ಹalleluya. நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಮಾತನಾಡ್ತೀರಾ? இல்ல துன்மார்க்குடைய வேலையை செய்றீங்களா? ಅಥವಾ ದುರ್ಮಾರ್ಗಗಳ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೀರಾ? அநீதியான காரியம் செய்றீங்களா? ಅನೀತಿಯಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? தயவு செய்து விட்டுடணும். ದಯವಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು. நீதிமொழிகள் என்ன சொல்லுது? சரி, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು சங்கீதம் முதல்ல வாசிக்கலாம். 37:27. 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எப்போ நினைத்திருப்பாய்? தீமை விட்டு விலகி ஆ, நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். தீமை விட்டு விலகி நன்மை செய். ನೀನು ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಮಾಡದೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡು. தீமை உன்னை அரெஸ்ட் பண்ணும். ಕೆಟ್ಟದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡುತ್ತೆ. தீமை உன்னை லாக் பண்ணும். ಕೆಟ್ಟದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ಲಾಕ್ ಮಾಡುತ್ತೆ. உங்களை மேன்மையாக வைக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ಇಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தீமையை நாம் செய்யக்கூடாது. ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ನಾವು ಮಾಡಬಾರದು. தீமை என்ன? ಕೆಟ್ಟದಂದ್ರೆ ಏನು? அநீதி. ಅನೀತಿ. நீதியை விட்டா தீமை, அநீதி தான் தீமை கூட மாறும். ನೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಅದು ಬಂದು ಅನೀತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ. தீமையை விட்டு விலகி நன்மை செய். ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಒಳ್ಳೆಯ ಎಂದೆಂದಿಗೂ ಮಾಡು. நிலைத்திருப்பாய். இது உண்மையான வார்த்தை. என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಸದಾ எப்போ நிலைத்திருப்பாய்? ಸದಾಕಾಲ ಬದುಕುವಿ. சொல்லுங்க பக்கத்துல. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. தீமை விட்டு விலகி நன்மை செய். ಹೋಗಿ ಒಳ್ಳೆಯ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ಯಾವಾಗಲೂ ಬದುಕುವಿ. என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமென். ಸದಾಕಾಲವೂ ಬದುಕುವಿ. ஹalleluya. ಹalleluya. எனக்கு சொல்லு. தீமை விட்டு விலகி நன்மை செய். ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಮಾಡು. Thank you. Amen. செய்வ நிச்சயமா. ஆமென். உடனே என்ன இவன் சொல்றாங்களா? ஆமென். அப்படி இல்ல. ஆமென். அது ஓகே, நான் அப்படியே செய்வேன். நாம் ஒருத்தருக்கு என்ன செய்யணும்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தன்மை நமக்கு இருக்கணும். ಅದನ್ನ ನಾವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಗುಣ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவங்க பார்த்து சொல்றாரு, தீமை விட்டு விலகுங்க. ಅದನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಮಾಡು. நீ சொல்றது ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம், ஆனா நீங்க அதை ஏற்றுக்கோங்க. நான் ஏற்றுக்கொண்டேன். ಅದು ನಾವು ಹೇಳುವುದು ತಪ್ಪಾಗಿ ಸಹ ಇರ್ಬೋದು, ಬೇರೆಯವರು ಹೇಳೋದು, ಅದನ್ನ ನಾವು ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊಬೇಕು ವಾಕ್ಯವನ್ನು. ಕರ್ತನು நியாயத்தை ನ್ಯಾಯವನ್ನು விரும்புகிறார். ಪ್ರೀತಿಸುವವನು. இதை சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். ಯೆಹೋವನು ನ್ಯಾಯವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು. நியாயத்தை விரும்புகிறார். ನ್ಯಾಯವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು. நியாயத்தை விரும்புகிறார் ஏசப்பா. ನ್ಯಾಯವನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அவர் ತಮ್ಮದೇ ಪರಿಶುದ್ಧವಂತರೇ ஆ ಕೈಬಿಡುವುದಿಲ್ಲ. யார் கைவிடுதுன்னா? ಯಾರನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தமான கைய ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನು ದೇವರು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. யார் சொன்னது? யார் தாவீது சொன்னது? சொன்னான்ல, தாவீது. தாவீதன் ಹೇಳಿದ. சிறு வயது கூட என்ன பண்ணல, நான் முதல்ல ஜெயிச்சு இன்னும் நான் கைவிட்டதை பார்க்கல. நீதிமான் கைவிட்டதை ஆமென். இன்னும் நான் கைவிட்டதை பார்க்கல. யாரு? கிறிஸ்து ನಾ- நீதிமான அவங்க கருத்தை பாதுகாக்கிறார். ನೀತಿವಂತರನ್ನು ದೇವರು ಅಷ್ಟಾಗಿ ಅವರು ಸಂರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. நீங்க என்னவே வேதத்தை வாசித்து ஜெபித்து நீங்க உபவாசம் போட்டு மன்றாடினாலும் மன திரும்பாவிட்டால் அது உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். ನೀವು ಏನೇ ಉಪವಾಸ ಹಾಕಿ ಏನೇ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ
ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದ್ರು ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೇ ಇದ್ರೆ ಅದು ಒಂದು ಪ್ರಯೋಜನಕ್ಕೂ ಬಾರದು. யாரும் ஜெபிக்கிறதே இல்லை, நீங்க ஜெபிக்கிறீங்க. ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ ನೀವು? யாரும் ஜெபிக்கிறது இல்ல, ಯಾರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ, சோம்பேறி. ಸೋಮಾರಿಗಳು. ஆனா ஜெபித்து ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ வேதத்தை வாசித்து ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ போட்டு ಉಪವಾಸ ಹಾಕಿ நம்ம பெற்றுக்கொண்டாமே இருக்கிறோம். ನಾವು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்தத்துக்கு ரொம்ப பவர் இருக்கு. ಪರಿಶುದ್ಧತೆ ತುಂಬಾ ಪವರ್ ಇದೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப பவர் இருக்கு. ತುಂಬಾ ಪವರ್ ಇದೆ. பரிசுத்தவன் ஜெபித்தா ಪರಿಶುದ್ಧವಂತನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ அற்புதம் நடக்கும். ಆವಾಗಲೇ ಅದ್ಭುತಗಳು ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்ல கரடி போல கத்தி தூக்கல் போட்டாலும் ஒண்ணும் நடக்காது. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಕರಡಿ ರೀತಿ ನೀವು ಕಿರ್ಚ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಏನು ಪ್ರಯೋಜನವಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. விடுவதில்லை. அப்ப நாம பரிசுத்தமாக இருந்தால், நாம் பரிசுத்தமாக இருந்தால் என் மகன் பரிசுத்தமாக மாறுவான். ತಂದೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ಅವರ ಮಗನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. கணவன் பரிசுத்தமாக இருந்தால் மனைவி பரிசுத்தமாக மாறுவார். ಗಂಡನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ಹೆಂಡತಿಯು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾಳೆ. மனைவி பரிசுத்தமாக இருந்தால் கணவன் பரிசுத்தமாக மாற முடியும். ಹೆಂಡತಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ಗಂಡನು ಸಹ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தவான் ஜெபங்கள் ಪರಿಶುದ್ಧವಂತನ ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு பவர் இருக்கு. ಒಂದು ಪವರ್ ಇದೆ. நீங்க பாருங்க, உயிர் போகுது. இப்போ ನೋಡಿ ಜೀವ ಹೋಗ್ತಾ ಇದೆ. டாக்டர் சொல்றாங்க உயிர் போயிடுதுன்னு. ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಜೀವ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ. நீங்க ஜெபிச்சேனா? ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ நீதிமான் ஜெபித்தா ನೀತಿವಂತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் ஜெபம் கேட்கப்படும். ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಡುತ್ತೆ. அல்ல ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ பயங்கரமான பாவி, ಭಯಂಕರವಾಗಿರುವಂತ ಪಾಪ. நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே இப்போது ஜெபம் கேள் சொன்னால் நீதிமானை காத்திடும் அதிக பலன் உண்டு. ನೀತಿವಂತನಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಫಲ ಇದೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? ஒரு பெரிய பாவி இருந்தவன் மனம் திரும்பி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಬಲವಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஹalleluya. கைவிடுவதில்லை, அவர் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். யாரு? பரிசுத்தவான்கள் காக்கப்படுவார்கள். பாவம் செய்யறவங்க பக்கத்துல என்ன தெரியுமா? பாதாளம் இருக்கு. ಪಾಪ ಮಾಡುವವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನಿದೆ ಗೊತ್ತಾ? ಪಾತಾಳ ಇದೆ. அவங்க நடக்கும்போது ಅವರು ನಡೆಯುವಾಗಲೇ ஒரு இருளா இருக்குது. ಒಂದು ಕತ್ತಲೆ ಆಗಿದೆ. நம்ம இருள கால் வைத்து எங்க பள்ளம் மேல தெரியாது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಲಿಡುವಾಗ ಎಲ್ಲಿ ತಕ್ಕೋ ಎಲ್ಲೋ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா அவங்க இருள இருக்காங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾರೆ. ನೀತಿವಂತನು ஒளியில காணப்படுகிறான். ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு பரிசுத்தமா இருக்கும்போது ಒಬ್ಬನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಾಗ எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ಎಲ್ಲವನ್ನೂ ಸಾಧಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஆமென். எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஹalleluya. பரிசுத்தமாக ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ஒரு விசுவாசி எப்படி இருக்கணுமோ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಂದ್ರೆ அப்படிதான் இருக்கணும். ಅದೇ ರೀತಿ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் வாசிங்க. ದುರ್ಮಾರ್ಗனுடைய ಸನ್ನದಿಯು ஆ ಅರಿಕೊಂಡು ಹೋಗು. அருள்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு யாரு? நீதிமான்கள் நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு ஆமென். நீதிமான மாறினதான் வாழ்வு. இல்லனா ಅವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟ ಸಾವು. ಮಾತ್ರನೇ ಜೀವ. சாவு. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸಾವು. நீ பாவம் செய்துட்டே இருந்தீனா, ನೀವು ಪಾಪ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ அக்கிரமம் பண்ணிட்டே இருந்தீனா ಅಕ್ರಮ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ நீ உயரப்பட முடியாது. ನೀನು ಮೇಲಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ ஒரு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. காலமும் முடியாது. ಒಂದು ಕಾಲವೂ ஒரு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. காலமும் முடியாது. ಒಂದು ಕಾಲವೂ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியும்? ಎಷ್ಟು ಜನರು ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிமான் ನೀತಿವಂತನು அவனுடைய வாய் ஞானத்தை உரைத்து உரைத்து அவருடைய நாவு ஆ. நியாயத்தை பேசும். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் ನೀವೇನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು என்ன உபவாசம் பண்ணாலும் ಏನೇ ಉಪವಾಸ ಹಾಕಿದ್ರು நீங்க அநீதியா இருந்தால் ಅನೀತಿಯಿಂದ ಇದ್ರೆ பரிசுத்தமா வாழ்ந்துருங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ உங்க ಜೀವಿಸಬೇಕು. ஜெபம் ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ பயிலா ஒருபோதும் பயிலாவாது. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ failure ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நீங்க சொன்ன மாத்திரத்துல ನೀವು ಹೇಳಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ இயேசு சாமி என்ன பண்ணாரு தெரியுமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? அங்கங்க தொட்டாலும் சுகமாயிட்டாங்க. ಅಲ್ಲಲ್ಲಿ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸೌಖ್ಯವಾದ್ರು. செத்துவன் எடுத்துட்டான். ಸತ್ತುವಾದವನೇ ಎದ್ದು ಬಿಟ್ಟ. குஷ்டரோகி சுகமாயிட்டான். ಕುಷ್ಠರೋಗಿ ಸೌಖ್ಯವಾದ. அவர் பரிசுத்தமான ಪರಿಶುದ್ಧವಾದ
ಎಂತ ದೇವರು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 அவருக்கு நாம் மாற வேண்டும் என்று ಅವರಂತೆ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕೆಂಬುದು. அவருக்கு நாம் காண வேண்டும். ಅವರಂತೆ ನಾವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்த வாழ்க்கையில ஏசப்ப இருக்கார். ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ. டாக்டர் டைம் கொடுக்கட்டும். ಡಾಕ್ಟರ್ ಟೈಮ್ ಕೊಡ್ಲಿ. ஆனா நீங்க இந்த டைம்ல ஏசப்பா கொடுத்துருங்க. ಆ ಟೈಮ್ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕೊಡ್ತಾರೆ. டைம் எங்க போறோம்? ಆ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಕೊಡುತ್ತೆ. கூட போயிட்டு தூரமா போமா. ஆமென். ಮನೆಯಿಂದ ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ದೂರ ಹೋಗುತ್ತೆ. நீங்க யாரும் நல்லா கேட்க மாட்டாங்க அப்பதான். ಇದನ್ನೆಲ್ಲ ಯಾರು ಕೇಳೋದಿಲ್ವಾ? ஏன்னா நீதிமொழிகள் 1 அதிகாரம் கூட நாம சாலமோன் எழுதுகிறாரு. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಾಲೋಮೋನ್ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. 23 23ನೇ ವಾಕ್ಯ. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். எங்க திரும்ப சொல்றாரு? என் கடிந்து கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. இதோ. ஆமென். ஹalleluya. ನನ್ನ ಗದರಿಕೆಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ಗಂಡ ಆಗಲಿ ಹೆಂಡತಿ ಆಗಲಿ நான் ரட்சிக்கப்பட்ட மனைவி ரட்சிக்கப்படல. ಗಂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, ಹೆಂಡತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. நான் ரட்சிக்கப்பட்ட மனைவி ரட்சிக்கப்படல. ಗಂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, ಹೆಂಡತಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. நான் ரட்சிக்கப்பட்ட ಪಾಸ್ಟರ್ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, பாஸ்டர் ரட்சிக்கப்படல. ಪಾಸ್ಟರ್ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. நிறைய இடத்துல ತುಂಬಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ಹೆಂಡತಿಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ, கணவன் ரட்சிக்கப்படல. ಗಂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ಪಾಸ್ಟರ್ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ நான் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமனாக நடக்க ஆரம்பித்தேன், பிராக்டிஸ் பண்ணேன். அதை கை கொண்டதுனாலதான் என் குடும்பம் அல்ல வம்சம் ரட்சிக்கப்பட்டது. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಒಂದು ನೀತಿವಂತರಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಿದ್ದರಿಂದ ಅವರ ವಂಶವೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿತು. என் கடிந்துகள் பக்கம் நீங்க என்ன பண்ண திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவே. எப்போ திரும்பும் போது கடிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. ಹalleluya. கடிந்து கொள்ளுங்கள் பக்கம் திரும்பும் போது. ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಅದರ ಪಕ್ಕ ತಿರುಗುವಾಗ நீங்க கடிந்து கொள்ளுகிற உங்களுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்றோம். ನಿಮ್ಮನ್ನು ಗದರಿಸಿ ಬುದ್ಧಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. உங்களை நாங்கள் திட்டும் போது ನಿಮ್ಮನ್ನು ಬೈಯುವಾಗ திட்டுறாரு. ಅಯ್ಯೋ ಈಗ ಬೈತಾ ಇದ್ದಾರಲ್ವಾ. ஹalleluya. ಹalleluya. தாவீது சொல்றாரு தெரியுமா? அது ದಾವೀದ தலைக்கு என்ன ಏನು என்றார்? ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? குட்டும் போது என் தலைக்கு என்ன என்றார்? ಗದರಿಸುವಾಗ ತಲೆಗೆ ಎಣ್ಣೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ತಲೆಗೆ ಹೊಡೆಯುವಾಗ. குட்டும் போது தலைக்கு என்ன ஆகுது? தாவீது சொல்றாரு. ஆமென். ஹalleluya. ಹalleluya. வெளிப்படுத்தல 2:16 கூட வாசிக்கிறோம். ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 2:16 ಓದೋಣ. 14 16. 2:16 ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೋ. நீ மனம் ನಾನು ಬೇಗನೆ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ನಿನ್ನ ಬಾಯಿ ಕತ್ತಿಯಿಂದ ಅವರ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡುವೆನು. நீ மனம் திரும்பு, ஆ இல்லாவிட்டால் ஆ நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து ஆ என் வாயை தேவியாமா? தேவியா? தேவியா? ஆமென். ಹalleluya. மனதிரும்புறவன் சும்மா இருக்க மாட்டான். முதல் பாரு, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದವನು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. அவன் ஜெப ஜீவிதத்துல இருப்பான், ಅವನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ வேதத்தை ಜೀವಿತ, வாசித்து கொண்டு இருப்பான், ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ತಾ எப்போதும் ಇರ್ತಾನೆ, கர்த்தரை துதித்து கொண்டு இருப்பான். ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. மனதிரும்பாதவன் ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೇ ಇರುವವನು ஏதோ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானத்தை எடுத்து ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡು 10 ವರ್ಷ 12 ವರ್ಷ ಆದ್ರೂ புதிய இன்னும் அந்த மாதிரி இருப்பான். ಏನೋ ಇವತ್ತು ಬಂದ ರೀತಿ ಇರ್ತಾರೆ. எப்படியே எதுவுமே தெரியாது. முடிச்சுக்கிட்டு ஆமென். ஒரு நாள் இல்ல நான் ಪಾಸ್ಟರ್ ಆ ರೀತಿ ಒಂದು ದಿನನೂ ಇರಲಿಲ್ಲ. ஞானத்துக்கு பயம் தாசு. ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇದ್ದರು. ஆமென். ಹalleluya. அதுக்கு அப்படிதான் இருக்காங்க. ತುಂಬಾ ಜನ ಅದೇ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. யாரு இருக்காங்க? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ? அவங்க வேத வாசிக்கிறவங்க அடுத்த முறை என்ன வாசிக்கிறோன்றது என்ன சொல்லணும்னு காத்து நிற்பாங்க. சிலர் கண்டு பண்ணாங்க வாசிக்கிறேன் நாம. ஆமென். ಸತ್ಯವೇದವನ್ನು மனதில் சும்மா இருக்க முடியாது. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿಬಿಟ್ಟು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வாசிக்கிறவங்க பாத்தியா? இந்த வாசிக்கிறவங்கலாம் வாசிப்பாங்க இல்ல? ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ಓದ್ತಾರೆ, வாசிப்பாங்க. கை வாசிப்பாங்க. ಬಾರಿಸ್ತಾರೆ. இன்ஸ்ட்ருமெண்ட் சுத்தி அடிக்க சும்மா இருக்க வேணாம். ಸುತ್ತಿಗೆ ಹೊಡೆಯುವನು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. இது ஒரு சொரகு பூச்சி கை கைக்கும்
இரும்பு சும்மா தான். இரும்பு பிச்சை ಕೈ ಕೋತಿ ಕೈನು ಸುತ್ತಿಗೆ ಒಳಗೆ ಕೈನು ಸುಮ್ಮನೆ ಇರೋದು ಬಂತು. நீங்கள் மனம் திரும்பு ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. இல்லாவிட்டா ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ கை தட்டுங்க. உங்க கை தட்டி எதுவும் தெரியாது, கை தட்டுறாங்க. மனம் திரும்பு எதுக்கு எதுக்கு கை தட்டுங்க? மனம் திரும்பி இல்லனா ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. மனம் திரும்பி இல்லாவிட்டால் ಮಾನಸಾಂತರ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து ಬೇಗನೆ ಬಂದು என் வாயின் பட்டைக்கால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆஸ்திரேலியர்கள் என்ன பண்றாங்க? யுத்தம் பண்ணு. எல்லாத்தையும் அடிச்சு நாசம் பண்றாங்க. ஏய், ಎಲ್ಲವನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿ ನಾಶ ಮಾಡ್ತಾರೆ. மனம் திரும்பு. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ರಿ. இன்னும் அன்சு போட்டு பெப்ஸ் போட்டீங்கன்னா கேன்சர் வரும். ಇನ್ನು ನೀವು ಹನ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಅದು ಇದು ಹಾಕೊಂಡಿದ್ರೆ நல்லா இருக்கிறவங்க பால் தயிர் குடிக்கிறவங்களுக்கு கேன்சர். ஆனா தைரியமா அன்சு போட்டுக்கின்னு இன்னும் அன்சு போட்டு உட்காந்துக்கிறீங்க. மனத்திரம் பார்த்தவங்க அவங்களுக்குள்ள எப்படி இன்னும் எத்தனை பார்க்க போட்டது இருந்த எத்தனை பேரு ಎಲೆ ಅಡಿಕೆ ಹಾಕೊಂಡಿರೋರು ಎಷ್ಟು ಜನ? எதுவும் போடாம ಏನೋ ಹಾಕದೆ அநீதியில இருக்கிறவங்க எத்தனை பேரு? ಅನೀತಿಯಲ್ಲಿರೋರು ಎಷ್ಟು ಜನ? ரெண்டும் ஒண்ணுதான் ಎರಡು ಒಂದೇನೆ. ஆமென். இல்லையா? ಹೌದಲ್ವಾ? ஆவிக்கு சபை ஆவியானவர் சபைக்கு சொல்றது கேட்க கடவன். செழியன்கொள்ளவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து கொடுத்தே ஆமென். ನೀವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒருத்தரை பத்தி பேசிட்டாவே ಒಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ அவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க நம்ம சொல்லிட்டாவே நம்ம பாவம் செய்யணும். ಅವ್ರು ಹಂಗೆ ಇವ್ರು ಹಿಂಗೆ ಅವ್ರ ಅಂತವ್ರು ಇವ್ರು ಇಂಥವ್ರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಪಾಪ ಮಾಡಿದವ್ರ ಹಾಗೆ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ. அவங்க இப்படியா ಅವ್ರಿಂಗ வேண்டாம், நமக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். ಆ ಕಥೆ நமக்கு எதுக்கு இதெல்லாம் சாபமான வார்த்தை வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா ಯಾಕೆ ಶಾಪವಾದ கிட்ட பேச மாட்டாங்க. ಮಾತನಾಡೋದಿಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಆಗ್ಲಿ ಅವ್ರ ಬಗ್ಗೆ. சார் பேசுறது காதல அப்படி ಟಿವಿನಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇರೋದು. அவங்க எப்படி? நீ எப்படி? ನೀವು ಹೇಗೆ? உன்னை பார்த்து எத்தனை எப்படி சொல்றாங்க? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರು ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ? ಬೇಡ. அவங்களுக்காக செடி, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அவங்களுக்காக மன்றாடு. ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀವು முடிஞ்சா ஜெபம் பண்ணு. ನಿಮ್ಮ ಕೈ ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ நம்ம நம்ம ஏமா நம்ம எதுக்கு நம்ம சும்மா இல்லாம நம்ம ஒருத்தர் மன்னிக்கலனாவே நம்ம கிறிஸ்துவ இல்லை. ನಾವು ಒಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸದೇ ಇದ್ರೆ ನಾವು ಕ್ರೈಸ್ತರೇ ಅಲ್ಲ. நம்ம ஒருத்தர் மன்னிக்கலனா கிறிஸ்துவ இல்லை. ನಾವು ಒಬ್ಬರನ್ನ ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಕ್ರೈಸ್ತರೇ ಅಲ್ಲ. ஒருத்தர் பேசாம விட்டவன நம்ம கிறிஸ்துவ இல்லை. ನಾವು ಒಬ್ಬರ ಹತ್ರ ಮಾತನಾಡೋದು ಬಿಟ್ಬಿಟ್ರು ನಾವು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲ. எவ்வளவு போராட்டம் வந்திருக்கும், ಎಷ್ಟು ಹೋರಾಟ ಪಾಸ್ಟರ್ ಬಂದಿರುತ್ತೆ, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಗಳು ಪಾಸ್ಟರ್ ಬಂದಿರುತ್ತೆ. அந்த நிமிஷம் தான் அந்த பிரச்சனை என்ன தாங்க முடியாது. அது அப்போதுக்கு ரிலீஸ் ஆகணும்னா நான் ஜெபம் பண்ணுவேன். ரிலீஸ் ஆக வரைக்கும் விட மாட்டேன். அது அப்போதுதான் எனக்கு சமாதானமே உண்டாகணும். ಆ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಒಂದು ಹೋರಾಟದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆದ್ರೇನೆ ಸಮಾಧಾನ ಪಾಸ್ಟರ್ಗೆ. ಆಗುವವರೆಗೂ ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கற்றுக்கொள்றது நல்லது. ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ. நீ மனம் திரும்ப விட்டா ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೇ ಇದ್ರೆ என்ன சொன்னாருப்பா? ಏನ್ மனம் திரும்ப விட்டா ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೇ ಇದ್ರೆ நம்ம மனம் திரும்ப விட்டா இங்க பாருப்பா. மனம் திரும்ப விட்டா சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து சீக்கிரமா உன்னிடத்துல வந்து உன்னுடைய விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். வாய் பட்டைக்கால் யுத்தம் பண்ணுவேன். வாய் பட்டைக்கால் 14 நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பு. ஆமென். மனம் திரும்புங்க. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. அநீதி எது? ಅನೀತಿ ಯಾವುದು? பைபிளுக்கு விரோதமாய் இருப்பது அநீதி. ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದು. 3வது அதிகாரம் 2வது வசனம் கூட ಮೂರನೇ நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து.
உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஹalleluya. தைரியமாய் நீதிமானை போல தைரியವಾಗಿ சிங்கத்தை போல இருப்பான் நீதிமான். ಸಿಂಹದಂತೆ ನೀತಿವಂತನು ಇರುತ್ತಾನೆ. இருப்பாமா? சிங்கத்தை போல ಸಿಂಹದಂತೆ நீதிமொழிகள் 28:1 ஒருவனும் தொடாதிருந்து துன்மார்க்கன் ஓடி போவான், ஓடி போகுது. நீதிமானோ பாத்தீங்களா? உண்மையாது. ನಿಜ ಅಲ್ವಾ? எங்க பாக்குறீங்க? ಎಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ? எங்க பாக்குறீங்க? ಎಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ? போலீஸ்ல தொடவே இல்ல. போலீஸ்கார வந்து நிக்கிற வண்டி அங்க உட்கார உங்களுக்கு கூப்பிடுறது என்ன பண்ணுது? ஓடுறது. ஆமே? தொடவே இல்ல. அடிக்க ஓடுறாங்க. ಇಲ್ಲ, ಹೋಗ್ತಾ ಇದೆ. நீதி செய்து உண்மையா இருக்கிறவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. சிங்கத்தை ஓடி நின்று ನೀತಿವಂತರು ಸಿಂಹದಂತೆ ನಿಂತು ನಗಿತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க கூட நீ பண்ணீங்க? ಅವ್ರ ಜೊತೆ ನೀವು ಓಡಿದ್ರೆ ஆமே? நீங்களாம் யாரு ராஜா வீட்டு பிள்ளைங்க? ನೀವೆಲ್ಲ ಯಾರು? ರಾಜಾದಿ ರಾಜನ ಮಕ್ಕಳು. நீங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க. ராஜா வீட்டு மகள் நீங்களாம். ರಾಜನ ಮಕ್ಕಳು. சொல்லுங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க. ರಾಜಾದಿ ರಾಜನ ಮಕ್ಕಳು ನಾವು. டாக்டருடைய பிள்ளைங்க. ಡಾಕ್ಟರ್ ಮಕ್ಕಳು. சாதாரண டாக்டர் இல்ல. ಸಾಧಾರಣವಾಗಿ ಒಂದು ಡಾಕ್ಟರ್ ಅಲ್ಲ. ஆமே? பரம்பரை இது பரம்பரை நம்முடைய தலைமுறை 100 பேர் டாக்டர் இருக்கிறாங்க. ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாங்களா? ஃபேமிலி டாக்டர் யாருக்கு இருக்கிறாங்க? ಫ್ಯಾಮಿಲಿ ಡಾಕ್ಟರ್ ಯಾರಿದ್ದಾರೆ? ஏசப்பா ஏசப்பா சொல்றாரு. ஃபேமிலி டாக்டர் தான் இருக்கு. ஆமென். அவங்க போனதான் சமாதானம். ಅಲ್ಲೋದ್ರೆ ಸಮಾಧಾನ. ஏன்னா உங்களுக்கு அவங்க தெரியும், அவங்களுக்கு தெரியும். ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತು, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. நீங்க யாரு? டாக்டருடைய பிள்ளைகள். ಡಾಕ್ಟರ್ ಮಕ್ಕಳು ನಾವು, ವೈದ್ಯರ ಮಕ್ಕಳು. ஆமென். ஹalleluya. அப்பா கூப்பிடணும். உடனே தெரியல என்ன பண்ணணும்? அப்பா கூப்பிடணும். ಹುಷಾರಿಲ್ವಾ? ತಂದೆ ಕರಿಬೇಕು. ஆமென். கூப்பிட்டு ಬಂದಿயா? ಕರಿತೀವಾ ಇಲ್ವಾ? என்ன சொல்லணும் அப்பாட்ட? ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? சீக்கிரமா பண்ணணும். ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿಯೇ ಗುಣವಾಗುತ್ತೆ. அப்பா நம்ம அப்பா கூட வச்சுன்னு ನಮ್ಮ ತಂದೆ ಜೊತೆ ಇಟ್ಕೊಂಡು 3வது வசனம் சொல்றதுதான். 3ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆகையால் கேட்டு பெற்றுக்கொண்டவையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಒಂದು ಬಟ್ಟೆ சுத்தமா இருக்குதா? ಶುದ್ಧವಾಗಿದೆಯಾ? ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? அப்போ அந்த ஒரு ஆடை கொடுத்தார் ஆண்டவர். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಂಡ ವಸ್ತ್ರ. ಬಟ್ಟೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರಲ್ವಾ? அந்த ஆடை யாருக்கு இருக்குது? ಆ ಒಂದು ಬಟ್ಟೆ ಯಾರ ಹತ್ರ ಇದೆ? ಹೇಗಿದೆ? ஆமென். சுத்தமா இருக்குதா? ಶುದ್ಧವಾಗಿದೆಯಾ? கரை பண்ணிச்சா? ಕರೆ ಹೊಂದಿದ್ಯಾ? மறுபடியும் பாவம் செய்யணும் கரை. ಮತ್ತೆ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಕರೆ ಆಗುತ್ತೆ. திருப்பி அடிச்சு போட்டீங்கன்னா கரை ஆயிடும். ಮತ್ತೆ ಹಂಸ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಕರೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனாலும் நீங்க ಆದ್ರೂ ನೀವು 4வது வசனம் ஆனாலும் நீங்கள் ஆனாலும் நாங்கள் தங்கள் வஸ்திரங்களை வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னாட கூட நடப்பார்கள். ஜெயம் கொடுக்கிறவர்களோ எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் நம்ம வாழ ஒப்புக்கொடுக்கிறார். ನಾವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. இப்போ நமக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு தவறுகள் ஒரு 50 100 ನಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪುಗಳು ಎಷ್ಟಿರಬಹುದು? ಒಂದು 50 100 ಇರಬಹುದಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது என்கிட்ட. ಪಾಸ್ಟರ್ கெட்ட வார்த்தை ಒಂದು. நான் என்கிட்ட இல்லம்மா. அவர் சொல்றது
ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ ஒன்று இருக்குது. ಕೆಟ್ಟ ಮಾತಾಡುವುದು ಒಂದು ಗುಣ ಇದೆ. ஒரு கெட்ட வார்த்தை கோடி பேசும், 1000 பேசும். ಕೋಟಿ ಮಾತಾಡುತ್ತೆ. தயவு செய்து கெட்ட வார்த்தை பேசுறீங்க, ದಯವಿಟ್ಟು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಬೇಡಿ. அதை விடணும். ಅದನ್ನು ಬಿಡಬೇಕು. என்ன பேசுறாங்க தெரியாது. ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಎಷ್ಟು ಜನ ಮಾತನಾಡ್ತಾರೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கெட்ட வார்த்தைகள் ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು நம்ம வாயில வரவே கூடாது. ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರಲೇಬಾರದು. 3:19 கூட வாசிக்கும் பொழுது நான் நேசிக்கிறவர்களோ அவர்கள் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇದ್ದು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. இந்த வருஷம் பிசாசியானவன் தான் உங்களுக்குள்ள ஏதாவது வைக்கணும். ಸೈತಾನನು ಏನಾದರೂ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಡ್ತಾನೆ. நீங்க பரிசுத்தமாகணும்னு ஆசைப்படுறீங்க, ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಬೇಕೆಂಬುದೇ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஒருத்தர் கூட ஆசை சந்தோஷமா செய்யல. ಅದನ್ನು ಒಬ್ಬರು ಸಹ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡಿ விடணும் தான் இருக்கீங்க. ಬಿಡಬೇಕು ಅಂತಾನೆ ஆனா ಅಂದುಕೊಂಡು எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிசாசியானவன் நீங்க செய்யணும்னு சொல்லி வைக்கிறான். ಆದ್ರೆ ಸೈತಾನನು ನೀವು ಆ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಮಾಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களுக்கு நான் விடுதலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ನಿಮಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் இப்போது ஆண்டவர் நீங்க விடுதலை செய்யணும்னு ಎಷ್ಟು ஆசைப்படுறீங்க? ಜನರು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமென், ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போதே நான் விடுதலை ஆக வேண்டும். ಈವಾಗಲೇ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು. எத்தனை பேருக்கு ಎಷ್ಟು ಜನರಿಗೆ விடுதலை ஆகணும் ஆண்டவரே? ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು ದೇವರೇ? என்கிட்ட ஒண்ணு இருக்கும், உன்கிட்ட ஒண்ணு இருக்கும். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದಿರುತ್ತೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದಿರುತ್ತೆ. ஒண்ணு பிசாசியானவன் பத்திரமா உன்னை ஒரு பொருளை வைத்து உன்னை பலவீனமா மாத்திடுவான். ಸೈತಾನನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟುಬಿಟ್ಟು ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಪಾಪಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಬಿಡ್ತಾನೆ. அது எதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. ಅದು ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ யோசித்து பாருங்க, அது என்ன, ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ ಅದು ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ. அது என்னதுன்னு பாருங்க. ಅದು ಯಾವುದು ಅಂತ ನೋಡಿ. ஒரு காலமும் ಒಂದು ಕಾಲನು அது நமக்கு வாய்க்கால போகட்டும் என்று விசுவாசிக்கிறேன். ಅದು ಒಂದು ಜಯಿಸಲೇಬಾರದು. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಅದು ಜಯಿಸಲೇಬಾರದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தமான ஜீவியம். ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಜೀವಿತ. இப்போ நீங்க அந்த பாவத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. ಇವಾಗಲೇ ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿ. இப்போ விடுதலை பெறுவீங்க. ಇವಾಗಲೇ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನರು அந்த பாவத்தை நம்ம விடுதலை செய்யணும்? ಆ ಪಾಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. இந்த நிமிஷம் ಈ ನಿಮಿಷವೇ இருக்கிற இடத்துல உங்களை குணமாக்கலன்னா, ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸದೇ நான் ಇದ್ದರೆ பண்ற பிரசங்கம், உலகத்துல பண்ற பிரசங்கம் வேஸ்ட். ಪಾಸ್ಟ್ ಮಾಡುವಂತ ಪ್ರಸಂಗ ಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಸಂಗ ಅದು ಸುಳ್ಳು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நிமிஷத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನರು ஒப்பு கொடுங்க இப்போ உங்க பாவத்தை? ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಎಷ್ಟು ಜನರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ? உங்களால முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತಾ? முடியாது. ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவன உடனே நீங்க வேற நினைச்சிடாதீங்க. ಪಾಪ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಬೇರೆ ಏನೋ ಅನ್ಕೊಳ್ರಿ. கர்த்தருக்கு பிரியமில்லாதது ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯ, பாவமான காரியங்கள், ಪಾಪವಾದ ಕಾರ್ಯ, போர் மூலமாக, சினிமா மூலமாக நாம இப்படிப்பட்ட காரியங்கள், ಫೋನ್ ಮುಖಾಂತರ ಬರುವಂತ ಕಾರ್ಯ. இப்போ அந்த பாவத்தை எப்படி எடுக்கிறது? ಈಗ ಈ ಪಾಪವನ್ನು ಹೇಗೆ ತೆಗೆಯುವುದು? சொல்லு. ಹೇಳು. பாவம் மறைக்கிறவன் ಪಾಪವನ್ನು வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இப்போது இந்த பாவத்தை அறிக்கை செய். ಅದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ. இது எடுத்துக்காட்டு பாவத்தை சொல்லு. ಈ ಪಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. இந்த நிமிஷம் ಈ ನಿಮಿಷದಲ್ಲೇ நமக்கு எதிராய் மாத்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லைன்னு நம்ம பாட்டு பாடுறோம். என்னாகும் 23:23ல. அப்போ பாவம் நமக்கு விரோதமான மந்திரமே இல்ல. மாத்திரங்கள் ஏன் ஜனங்களுக்கு படைக்குதுன்னு சொன்னா, அவங்க பரிசுத்தத்தை இழந்ததுனால மந்திர கட்டெல்லாம் படைக்குது. பரிசுத்தமா இருந்தா மந்திர கட்டு படிக்காது. ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳು ಯಾಕೆ ನಿಮಗೆ ಫಲಿಸುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅದು ಫಲಿಸುತ್ತೆ. இன்னும் ஆவியானவர் சொல்லுவாரு, உங்களுக்கு கட்டு இருக்குது, இது
விடுதலாக்கணும், நீ ஜெபிக்கணும்னு சொல்லும்போது நீங்க ஜெபிக்கும் போது அந்த கட்டு அறக்கப்படும். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಿನ್ನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಕಟ್ಟು ಇದೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಅದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತಾನೆ. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 உங்களுடைய பாவமெல்லாம் விடுதலாக்கணும். ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಮಾಡುತ್ತಾ ಆ ಕಟ್ಟುಗಳನ್ನು அறிக்கை செய்யணும். ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಿ அறிக்கை செய்யணும். ಅರಿಕೆ ಮಾಡಿ நீ பாவத்தை அறிக்கை செய்யணும். ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ அந்த பாவம் நமக்குள்ள இருக்குது. ದೇವರೇ ನನ್ನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪಾಪ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ எத்தனை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು இப்படிப்பட்ட பாவம் எனக்குள்ள இருக்குது. ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ. ஆண்டவரே நான் அடிமையா இருக்கிறேன். ನಾನು ಅನೀತಿಯಿಂದ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. ಹalleluya. எல்லா அடிமையா இருக்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ಒಂದು சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறேன். ನಾನು ಸಿನಿಮಾಗೆ ಒಂದು ದಾಸನಾಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவரே கிரிக்கெட்டுக்கு அடிமையா இருக்கிறேன். ಕ್ರಿಕೆಟ್ಗೆ ಒಂದು ದಾಸನಾಗಿದ್ದೀನಿ. ஹalleluya. ಹalleluya. ಈ ಸೀರಿಯಲ್ಗೆ ಅಡಿಮೆயா இருக்கிறேன். ಸೀರಿಯಲ್ಗೆ ಒಂದು ದಾಸನಾಗಿದ್ದೀನಿ. பேசுறது அடிமையா இருக்கிறேன். ಮಾತನಾಡೋದು மத்தவங்க பத்தி பேசுறது அடிமையா இருக்கிறேன். ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡೋದು ನಾನು ಒಂದು ಅದರಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ ಪಾಪದಲ್ಲಿ. இந்த அடிமைகளை மாற்ற முடியாது. ಈ ಒಂದು உங்க வாழ்க்கை பர்சனல அது ஏசப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிச்சிக்கங்க. அது வேற விஷயம். அதுக்கு மன்றாடுங்க. கர்த்தர் என்ன செய்ய போறீரோ என்று சொல்லி மன்றாடுங்க. அது விஷயம் வேற. ஆனால் நீங்கள் உலக பிரகாரமாய் அந்த உலக பிரகாரமாய் ஜீவிக்கிறது. ஆமென். விசுவாசிகளை நாம இன்னைக்கு ரொம்ப சாட்சிகளா ஜீவிக்கலாம். ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ತುಂಬಾ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. சத்தியங்களை அறியணும். ಸತ್ಯವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. விடுதலாக்கணும். ಸತ್ಯವನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೆ. எப்படி அறிக்கை செய்றீங்க இப்போது? ಎಷ್ಟು ಜನರು ಅರಿಕೆ ಮಾಡ್ತೀರಿ ಇವಾಗಲೇ? இப்போது அறிக்கை செய்யுங்க. ಇವಾಗಲೇ ಅರಿಕೆ ಮಾಡಿ. ஹalleluya. ಹalleluya. பாவத்தை விடுதலாக்க வேண்டும் என்று ಪಾಪದಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆಪಡಿಸಿದೆವು ಎಂಬುದಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. எப்படி அறிக்கை செய்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಅರಿಕೆ ಮಾಡ್ತೀರಾ? எசேக்கியா ஒரே வசனத்தை வாசி முடிக்கிறோம். ಎಸೆಕಿಯೇಲ ಬರೆದ ಪುಸ್ತಕ 18 அதிகாரங்களில் 18ನೇ ಅಧ್ಯಾಯ வேகமா எடுத்துக்கொள்ளலாம். 23 18:23. ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ದುಷ್ಟನ ಸಾವಿನಲ್ಲಿ ನನಗೆ ಲೇಷವಾದರೂ ಸಂತೋಷ ಉಂಟು. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவெனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். துன்மார்க்கன் சாகிறதற்கு எவ்வளவோ பிரியமோ, பிரியமோ அவன் தன் வழிகளை தன் வழிகளை விட்டு விட்டு திரும்பினான் ஆ. பிழைப்பதல்லவோ பாருங்க, அவன் வழி விட்டு திரும்பி நான் பிழைப்பேன். பிழைப்பது அல்லவோ ஆமென். எனக்கு பிரியம் பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. துன்மார்க்கன் சாகிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ದುರ್ಮಾರ್ಗನು ಸಾಯುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஆமென். ಹalleluya. துன்மார்க்கன் கூட பிரியப்படல ஆண்டவர் சாகிறது. ದುರ್ಮಾರ್ಗನು ಸಾಯುವುದು ಸಹ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇಲ್ಲ. நீதிமான் ನೀತಿವಂತನು தன் நீதியை விட்டு விலகி நல்லா கவனிக்கணும். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி அருவருப்பின்படி செய்வானாகில் செய்வனாகில் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைக்கவே மாட்டான். ஆமென். பரிசுத்தமா இருந்தா உங்களுக்கு ஒரு கேடு கூட வராது. ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಏನೋ ಒಂದು ಕೇಡು உங்க ಬರೋದಿಲ್ಲ. வீட்டுக்கும் கேடு வராது. ನಿಮ್ಮ ಮನೆಗೂ ಕೇಡು ಬರೋದಿಲ್ಲ. உங்களுக்கும் கேடு வராது. ನಿಮಗೂ ಕೇಡು ಬರೋದಿಲ್ಲ. நீதியை நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி ஆ. அநீதி செய்து ஆ. துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ? யாரு? நீதிமான். நீதிமான் ನೀತಿವಂತನು நீதி விட்டு அநீதி கூட போனான். ನೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅನೀತಿ ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ அவனோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. நினைக்காது. நான் கூட செய்தேன், நான் இது செய்தேன், நான் ரொம்ப தர்மம் பண்ணேன், நான் பெரிய காரியம் செய்தேன், நான் என்று சொன்னால் நீ செய்த நீதி அநேகா இருந்தாலும் நினைக்கப்படும். நீ அநீதிக்குள்ள வந்த பிறகு அந்த நீதி எல்லாம் மறைந்து விடும். ஆமென். ನೀನು ಅನೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡುವಾಗ ಆ ಒಂದು ನೀತಿ ಎಲ್ಲ ಅಳಿದು ಹೋಗುತ್ತೆ. அவள் எங்கே நீதி செய்திருக்கலாம், ತುಂಬಾ ನೀತಿ ಮಾಡಿರ್ತಾರೆ, நெருங்கி செய்திருக்கலாம். ತುಂಬಾ ಮಾಡಿರ್ತಾರೆ. நான் அநீதிக்குள்ள வந்துட்டேன். ಅನೀತಿ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು இது கூட செய்த நீதி எல்லாம் ನೀವು ಮಾಡಿದಂತ ನೀತಿ ಎಲ್ಲ ஆண்டவரே நான் எவ்வளவு செய்திருக்கிறேன், ದೇವರೇ ನಾನು ಎಷ್ಟು ಮಾಡಿದ್ದೀನಿ, நான் அற்புதம் செய்திருக்கிறேன், ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದೀನಿ, அதிசயம் செய்திருக்கிறேன், ಅತಿಶಯ ಮಾಡಿದ್ದೀನಿ,
ஒரே பேர் சொல்றாரு அவரு, உன் அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்றாரு. ಅಕ್ರಮಕಾರಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋಗಿ. எவ்வளவு நீதி செய்திருப்பேன், ಎಷ್ಟು ನೀತಿ ಮಾಡಿರ್ತಾರೆ, எவ்வளவு அற்புதம் செய்திருப்பேன், ಎಷ್ಟು ಅದ್ಭುತ ஒரு ಮಾಡಿರ್ತಾರೆ, திருந்த சொல்லியிருப்பேன். ಎಷ್ಟು ಒಂದು ವಾಗ್ದಾನದ அதெல்லாம் தெரியாது, நீ அக்கிரமக்காரனா போடா, ಅದೆಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೀನು ಅಕ್ರಮಕಾರನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நீ செய்த நீதி எல்லாம் சொன்னாலும் ನೀನ್ ಮಾಡಿದಂತ ನೀತಿ ಎಲ್ಲ ஆமென். அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நீ அநீதிக்குள்ள போயிட்டா, ನೀನು ಅನೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ, அநீதிக்குள்ள போயிட்டா ಅನೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ என்ன செய்யறது? ಏನ್ ಮಾಡುವುದು? நீ செய்த நீதி எல்லாம் போயிடும். ನೀವು ಮಾಡಿದಂತ ನೀತಿ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. நான் சர்ச்சை கூட்டினேன், சர்ச்சை பிறகுனேன், சர்ச்சை நான் எல்லாமே செய்தேன், சபையில பார்த்து வந்தேன், சபையில நான் எல்லாத்தையும் ஒரு 24 வருஷம் நைட்டு பக்கம் சபையை நடத்தினேன், சபையை ஒழுங்கு படுத்தினேன், அது பண்ணேன் இது பண்ணேன்னா ஆண்டு இப்போ நீ அக்கிரமக்காரன் என்று சொல்ற. ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, ಇಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, ಅದನ್ನ ಮಾಡಿದೆ, ಇದನ್ನ ಮಾಡಿದೆ, ಹಾಗಿದ್ದೆ ಹೀಗಿದ್ದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ದೇವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ನನ್ನ ಅಕ್ರಮಕಾರನೇ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீதிமான் ನೀತಿವಂತನು தன் நீதியை விட்டு விலகி விலகி அநீதி செய்து அநீதி செய்து 24 துன்மார்க்கன் அதில 26 நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி விலகி அநீதி செய்து அநீதி செய்து அதிலே செத்தார். அதில செத்தார். அவன் செய்த ம், தன் அநீதி நிமித்தம் ம். அவன் சாவான். நீதிமானியா செத்தான். நீதிமானியா அவன் செத்த என்ன பாருயா, அநீதியிலே செத்தான். ಸತ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡಿ. நீதிமானிலே ನೀತಿವಂತರೇ, நீ நீதிமான் இல்ல, ரத்தத்தால் கலக்கப்பட்ட நீதிமான். ஆமென். ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಂತ ನೀತಿವಂತರು. அத்த முந்தினோம் திந்தினோம் எச்சரிக்கையா இருக்க. அவங்க பாவம் செய்துட்டு பயங்கரமான பாவம் செய்துட்டு அவங்க நாட்டுக்குள்ள வந்திருப்பான். ಭಯಂಕರವಾಗಿ பைபிள் வச்சுட்டு ಅವನು திடீர்னு பாவம் செய்யுங்க நடந்துருப்பான். எப்படிங்க? ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇದ್ಬಿಟ್ಟು ಕಡೆಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡ್ಕೊಂಡು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. ಹೇಗೆ? நீ எத்தனை நீதி செய்தாலும் ಎಷ್ಟೇ ನೀತಿಗಳನ್ನು ನೀನ್ ಮಾಡಿದ್ರು அது வேஸ்ட். ಅದು ವೇಸ್ಟ್. அநீதி கூட போன பிறகு, ನೀವು ಆ ನೀತಿಯಲ್ಲಿ ಹೋದ ನಂತರ, அநீதி கூட போன பிறகு ನೀವು ಆ ನೀತಿಯಲ್ಲಿ ಹೋದ ಮೇಲೆ துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். யாரு? துன்மார்க்கன். இங்க யார் படிக்கிறது? இப்ப துன்மார்க்கன் படிக்கிறான். துன்மார்க்கன் பிழைக்கிறான். ஆமென். நீதிமான் அடைகிறான், துன்மார்க்கன் பிழைக்கிறான். ನೀತಿವಂತನ ಅಳಿದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದುರ್ಮಾರ್ಗಿಯು ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்மார்க்கன் எங்க போறான்? எங்க போறான்? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ? பைபிள் இருக்குதா? சொல்ற வசனம் கவனிங்க. இது ಬೈಬಲ್ ஏழை ತಗೊಳ್ಳಿ, ಹೇಳುವಂತ உன்னை ವಾಕ್ಯ. ஆசீர்வதிப்பார், உன்னை பிரியப்படுத்துவார். ஆமென். நோ ஆமென். இப்போ அந்த பிரசனை இல்ல. ஆமென். இன்னும் இல்ல. எல்லாம் புரியுங்க, எல்லாம் புரியுங்க. சத்தியம் இருக்கிற வீடியோ ஓடாதுயா, எறும்பு கூட வராதியா. ஆமென். துன்மார்க்கனா பாரியா இந்த இடத்துல. ದುರ್ಮಾರ್ಗಿಯು ನೋಡಿ ಏನಾಗ್ತದೆ. துன்மார்க்கன் தான் நான் செய்த துன்மார்க்கம் விட்டு விலகி நியாயத்தையும் நியாயத்தை நீதியையும் நியாயம் செய்கிறான். ದುರ್ಮಾರ್ಗಿಯು ನ್ಯಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கனை விட்டு விலகி நியாயம் செய்து நீதியையும் செய்வானாகி அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். இவ பாத்து நம்ம நீதிமான் பிரசங்கம் பண்றோம். இங்க நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ನೀತಿವಂತರು ಇಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾರೆ. உண்மையா இல்லைன்னா நான் நீதி ಅವ್ರು ನೀತಿವಂತರಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು வாஸ்தவ நினைச்சுங்க. ಪಾಸ್ಟಿವ್ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. நீதி தான் அவனுச்சு. ನೀತಿನೇ ಅಲ್ಲಿ ಜಯಿಸುವುದು. 28 வாசி முடிச்சிடணும். 28ನೇ அவன் அவன் எச்சரிப்படைந்து அவன் நான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் பிழைக்கவே பிழைப்பான். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். அவன் சாவதில்லை. இது நடக்குதே இல்லையா? ನಡೆಯುತ್ತಾ ಇಲ್ವಾ? ஆமென். நீ மனம் திரும்பினா போதும். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೆ ಸಾಕು. மனம் திரும்பினா பாத்துக்கிறாரு. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರು ನೋಡ್ಕೊತಾರೆ. அவன் என்ன கொடுக்கணுமோ தெரியும்.
ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಏನೇನು ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ, உனக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும். ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕಂತನೂ ಗೊತ್ತು. மனம் திரும்பிதான் வேலை நமக்கு. துன்மார்க்கம் நினைச்சிடாத, ದುರ್ಮಾರ್ಗನ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡಿ, உன்னை நீதிமான மாத்துகிறார். ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐயோ நான் அக்கிரமக்காரன் நினைச்சிடாத, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಅಕ್ರಮಕಾರನೇ ಎಂದು உன்னை ಅಂದುಕೊಳ್ಳಿ, நீதிமானாய் மாற்றுகிறார். ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. கை தட்டி கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஈஸ்வரவே Hallelujah. நீங்க தான் இருக்கிறாங்க. துன்மார்க்கெல்லாம் நீதிமான்லாம் துன்மார்க்கராக மாறினாங்க. ನೀತಿವಂತರೆಲ್ಲ ದುರ್ಮಾರ್ಗಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. துன்மார்க்க நீதிமான மாறினாங்க. ದುರ್ಮಾರ್ಗಿಯು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. பள்ளிகளை பாரு எப்படி நடக்குது. ஆமென். ஓ பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ಪರಿಶುದ್ಧರಾಗುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. கடைசிக்கு எப்படி பரிசுத்தமானோம்? ಹೇಗೆ ಪರಿಶುದ್ಧರಾಗುವುದು? உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು எப்போதும் வேத வசனம் ஜெபம், வேத வசனம் ஜெபம், வேத வசனம் ஜெபம், 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 வேத வசனம் 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 எல்லாம் போயிடும். ವಾಕ್ಯ ಸತ್ಯವೇದ வெசனம் ஏ வெசனமே போயிடும். ಎಲ್ಲ ವ್ಯಸನನೂ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. எங்க நின்னாலும் சோத்திரம், ಎಲ್ಲಿ ನಿಂತ್ರೂ ಸ್ತೋತ್ರ, எல்லா இடத்துல சோத்திரம் பண்ணணும். ಎಲ್ಲ ಜಾಗದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು. ஸ்நானம் பண்ணும்போது ಸ್ನಾನ ಮಾಡುವಾಗ சோத்திரத்தோட சாப்பிடணும். வாசனம்ல அங்க ஜெபம் பண்ண முடியுமா? அங்க கூட சாத்தன வருவா, கதாரா கதாரோ ஷபாரா பண்ணுவான். ஐயோ இந்த இடத்துல பண்ணுமா, நாம சுக்கால தான தோலமா சிங்கதன தூரிக்குமா நாம. ஓ இங்க கூட இருப்பாங்க. இந்த ஆளு டைலண்ட்ல கூட போக முடியாதுமா. ஏமே எதிராளி எங்க ரோட்ல போக்கு இடி போனோம். அண்ணனே போனோம். சாபா உள்ள தோக்கணும், அப்படியே உள்ள தோக்கிக்கோ. சிங்கம் வந்து கை கொண்டு போனா அது அடிச்சு ஓடணும். ஏன் இவன் டைலண்ட்ல போட்டு குடிக்கும் போது பார்க்கலாம், குடிக்கும் போது பார்க்கலாம். அங்க அந்த ஒரியா குடிக்கும் போது ஓடி போடா வாசல் முன்னாடி எந்த தூங்க கிடையாது. ஆமென். அறைக்குள்ள வருவான், அறைக்குள்ள தூங்கும் போது ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಬರ್ತಾನೆ. இறைவனை தாங்கு. போறது எடுத்து பண்ணது இத பாரு. அப்போ நம்ம மாலா சொல்றா தானா சீக்கு உச்சா கனத்தினா சதா புறா மலா தூக்கி போ போ. நொறுக்கி போயிட்டான் தடவை. ரூம் கொண்டு நொறுக்கி எங்க ஜெபம் ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ. உனக்கு தெரியாது, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஜெபம் பாஸ்டர் மாதிரி தெரியாது. ಪಾಸ್ಟರ್ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உடனே பேசினே இருப்பேன், பாஸ்டர் மாதிரி என்னன்னு கேட்பாங்க. கொஞ்சம் இல்ல. ஆமென். ஹalleluya. பாஸ்டர் கத்தினா देखा सारा बोलो शहर की नफा. ஆமென். ஹalleluya. ஃபீலிங் ஆயிடுச்சுனா பண்ணுவாங்க. ஃபீலிங் ஆயிடுச்சுனா ಫೀಲಿಂಗ್ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಪಾಸ್ಟರ್? ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ உடம்பு சரியில்லை, வியாதியில போறோம், ಹುಷಾರಿಲ್ಲ, ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. இன்னும் சோகப்படுத்துறோம். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಇನ್ನು நீ ಬೇರೆ. அம்மா மாஷாபா தரரா ஹாய் குருபோ வாய்ஸ் நோய் கட்டு ஒண்ணு போச்சு, நோய் பத்தில. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரிமா சக்கரமே நாம தோவி காவா நீ நாம தூரி நீ நாங்க ரோடி. மக்கள் சொல்வாங்க, என்ன விஷயம், நான் வாசிக்க போ, நானே போ, ஓடி போ. ஹalleluya. ஆண்டவரே எங்க போறோம் ஜெபம், ಎಲ್ಲೋದ್ರೂ ಪ್ರಾರ್ಥನೆ, எங்க போறோம் ஜெபம், ಎಲ್ಲೋದ್ರೂ ಪ್ರಾರ್ಥನೆ. இன்ஸ்பிரேஷனா ಮನಸ್ಸಿಗೆ ಫೀಲಿಂಗ್ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. என்ன பண்ணா, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? என்ன பண்ணா, ஒரு பாட்டு போட்டு ಒಂದು ಹಾಡು ಹಾಕ್ಬಿಟ್ಟು சோதனைகள் சோதனை இந்த கேள்வி முன்னு கேட்டுக்கிறாங்க. போதும் மேடம் சோதனை வரும்போது லாசி சோதனை சோஷாவதோ ஷபதோ சியோ கோரி கலபோ வப்பா கிக்கப்போ சந்திக்கிமோ அந்த சோதனை ஓடிடுவான். அவனுக்கு வெட்டடி குத்தடி சாத்தனுக்கு அந்நிய பாஷையில பவர் தெரியுமா? ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ ಗೊತ್ತಾ?
வருஷம் ஆச்சுன்னா ரெண்டே வாட்டில் மூச்சு அப்படிதானே படுத்தல அந்த நின்று இப்ப என்னன்னா வைப்ரேஷன் ஆகுது அந்நிய வருஷம் வைப்ரேஷன் ஆகுது நம்ம ஜபத்துல அந்நிய வருஷம் எங்க போறானா ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಲ್ಲ, ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಇದೆ. எங்க போறானா ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು. வேற பாஷை ஆமென் ஹalleluya Hallelujah. ஆமென் ஹalleluya புரியுதுங்க முருகே ஆமென் ஹalleluya பாலசி மூணு பாஷா லிகரா சதரக பத்திக்கலாமா எப்படி பத்திக்கிறது அந்நிய பாஷை பத்தி எரியணும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஆமென் ஹalleluya மனம் திரும்புதல் இப்போது உங்களுக்கு ಮಾನಸಾಂತರ ಇವಾಗಲೇ. மனம் திரும்பிட்டா ಮಾನಸಾಂತರ ಒಂದು ಬಿಟ್ರೆ நீங்க தான் இருக்க மாட்டீங்க ನೀವೆಲ್ಲ ಈಗ ಇರೋದಿಲ್ಲ. இப்ப எப்படி போறோம் சண்டிக்கு யார் அது போனவா அது போல சொல்றீங்க வியாதியா நோயா பாப்பா போதே பார்க்கலாம் ವ್ಯಾಧಿನ ರೋಗನ ಪ್ರತಿ ಒಂದು ಕೈ ಕೊಡ್ತಾರೆ. ரவீனா பண்ற ரவீனா ஆக்சிடென்ட் பிசாசி வைக்கணும் ஹalleluya நீ மாசு அதிக அம்மா தோரி வீரா பச்சரி la maestri la mancha es vivi la masaba de ne basera rika malama shaba de ne basi